கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும், நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். ஆமா, நீங்க என்ன போடுவீங்க? உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான். எங்க வசதி இருக்கட்டுங்க, உங்க வசதி எப்படி? என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும். அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க. கருப்ப 400 மைசூர் பாக்கு அளவு சொல்ல. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க, அது மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லால தான் உடைக்கணும். ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு, தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸா கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கறது? காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்குனியா? ஆமாப்பா, காலையில வாங்கினேன், வாங்கி உன் புள்ள வேனு கிட்ட கொடுத்துட்டேன். வேணே இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டியா? எதுக்கு? வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. கரண்டி எல்லாம் கரெக்டாகுது, கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணே சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. அப்பா அம்மா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்பா கொட்டு. ஏனா எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா 1, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது பொது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேன்னு. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத.